வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு கேரட் பீன்ஸு பொரியல் பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் நிறையா விதமாக வைக்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் கறின்னு சொல்லலாம். இதையே பார்க்கலாம். பாருங்கள், பீன்ஸ் வந்து நான் இப்படி அறுத்துருக்கேன், இவ்வளோ நீளமாக அறுத்துருக்கிறேன். ரெண்டாக அப்படி வகுந்து அறுத்துருக்கேன். அதே போல் கேரட்டும் அப்படி தான் அறுத்து வச்சுருக்கேன், நீளமாக அறுத்துருக்கேன் கேரட்டும். இந்த கறிக்கு வந்து நம்ம இப்படி தான் அறுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வடைச்சட்டி வச்சு கடுகு போட்டுக்கு போகிறேன். கடுகில் இருக்கிற உளுந்தே போதுமான அளவு. இவ்வளோ ஜீரகம் போட்டுக்கு போகிறேன். கருகாப்பிலை போட்டுட்டேன். கேரட் பீன்ஸு கழுவிட்டு தான் அறுக்கணுங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம இந்த காயை ரெண்டாக இப்படி அறுக்கும்போது நம்ம கழுவும்போது அந்த வித்து நம்ம என்னதான் வடிகட்டியில் கழுவினாலும் அது கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு இருக்குது. அப்போ அதனால் வந்து இப்படி வறுத்தா போதும், கழுவிட்டு அறுத்தா போதும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நல்லா 2-3 பெரட்டி விட்டுட்டு, இதுக்கு வந்து நம்ம தண்ணி தொளிக்க போகிறது கூட கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் சால்ட்டு, கல்லுப்பு போடல, சால்ட்டு போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த டைம் ஒரு 4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஊற்றிட்டு போகிறேன். மிளகா பொடி போட்டுக்கிறேன். மிளகா பொடியெல்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தது போட்டுக்குங்க. இடையில நம்ம இப்படி பெரட்டி விடணும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் போதுமான அளவு. நான் வந்து இரும்பு சட்டி வச்சுருக்கிறேன்லவா, அதனால வேகமாக வெந்துடும். மூடி போட்டுடலாம், பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு பொரியலெல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. நம்ம வணக்கி விட்டோன்னே அப்படியே ஒரு 2 வாட்டி எடுத்து நம்ம வணக்கி விடணும். நானும் அதுபோல் வணக்கி விட்டுருக்கேன். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சரிங்களா, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது சாம்பார் கூட, ரச சாதத்துக்கு கூட, இது கூட எல்லாம் நல்லா மேட்ச் ஆகுங்க. இந்த டைம் வேணுன்னா தேவைப்படுறவங்க கொஞ்சம் தேங்காய் கூட திருகி போட்டுக்கலாம். நமக்கு தேங்காய் தேவை கிடையாது. இந்த கறி நல்லா இருக்கும். வாங்க, நம்ம வீட்டில் வெங்காயத்தாள் சாம்பார் கூட இது சாப்பிட்லாம். நல்ல காம்பினேஷன் ஆகுது எல்லாத்துக்கூடையும். பொதுவாகவே கேரட்டு பீன்ஸு மேக்சிமம் எல்லா வெரைட்டி குழம்பு கூட மேட்ச் ஆகும். இது வந்து பருப்பு கிடையாது, சாம்பாருக்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆகுது, ரசத்தோடு மேட்ச் ஆகும். வாங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.